அணிலின் சூரிய பயணம். ஒரு பசுமைமிக்க வனத்தில் மரம் மரமாக பாய்ந்து ஓடும் ஒரு சிறிய அணில் இருந்தது. அதன் பெயர் சுட்டி. மிகுந்த சுறுசுறுப்புடன் தினமும் விதைகள் சேகரித்து வட்டமிட்டுச் சுழலும் வானத்தை தாண்டும் கனவில் வாழ்ந்தது அந்த சுட்டி. ஒரு நாள் காலை டோட் சுட்டி தன் மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு சூரியனை பார்த்தது. ஓஹ, என்ன ஒரு ஒளி, என்ன ஒரு வெப்பம்! அந்த சூரியனே என் நண்பனாக இருந்தா எப்படி இருக்கும் என்று சுட்டி கனவில் நுழைந்தது. அன்று முதல் சுட்டிக்கு ஒரு புதிய ஆசை பிறந்தது. சூரியனை தொட வேண்டும், நான் ஒரு நாள் சூரியனை பிடிக்கப் போறேன் என்று குரலெழுப்பியது. பக்கத்து மரத்தில் இருந்த குரங்கு சிரித்து சொன்னது, சூரியனா, நீ பைத்தியமா என்றாள். சுட்டி கடுப்புடன் கூறியது, நீங்க நம்பாம இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு நாள் சூரியனோடு தோழனா ஆகிறேன் என்றது. அடுத்த நாள் சுட்டி தனது ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையுடன் ஒரு மரத்தின் உச்சிக்கே பாய்ந்தது. அங்கிருந்து இன்னொரு மரம், அப்படியே பல மரங்கள். அதன் பயணம் தொடங்கியது. மழைக்கால வனத்தின் இயற்கை சுகத்தில் அது பறந்தது. பறவைகளின் கீதம், பூக்களின் மனம், இலைகளின் இசை, அனைத்தும் அதன் கூட்டாளிகள். பயணத்தின் ஒரு கட்டத்தில் சுட்டி ஒரு வெண்மஞ்சள் நிற பஞ்சு பூச்சியை பார்த்தது. நீ சூரியன் அருகில் இருந்திருக்கிறாயா என கேட்டது. பஞ்சு பூச்சி சிரித்தது, நான் சூரியனை நோக்கி பறக்கிறேன், ஆனா என் வாழ்நாளே ஒரே ஒரு நாள்தான், எனக்கு அந்த ஒளி இருந்தாலே போதும் என்றது. சுட்டி ஆச்சரியப்பட்டு, ஒரே ஒரு நாள் வாழ்ந்து சூரிய ஒளி வந்தால் போதுமா என்று கேட்டது. சூரியனை நாம எப்பவுமே பிடிக்க முடியாது, ஆனா அதன் ஒளியை அனுபவிக்கலாம் என்றது பஞ்சுபூச்சி. அந்த வார்த்தைகள் சுட்டியின் மனதை கொஞ்சம் தொட்டன. சுட்டி மரம் மரமாக பாய்ந்தது. ஆனால் சூரியன் கூடவே சுழன்று கொண்டு சென்றது. நான் எவ்வளவு உயரம் போனாலும் அது இன்னும் மேல மேல போகிறது என்று சுட்டி கூறியது. சூரியனை அடைய முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. ஒரு மரத்தில் பாம்பு ஒன்று சோம்பலுடன் சுரண்டிக் கொண்டு இருந்தது. சுட்டி அதை பார்த்ததும் பயத்தை உள்ளடக்கிய அதிர்ச்சியில் நின்றுவிட்டது. ஏய் சுட்டி, ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று பாம்பு நக்கலும் சோர்வுடனும் கேட்டது. நான் சூரியனைச் சேர விரும்புகிறேன் என்று சுட்டி சொன்னது. பாம்பு சிரித்தது. நீ எதையும் முயற்சி செய்யும் சுறுசுறுப்பு வச்சிருக்க, ஆனா சூரியன் வெறுமனை ஒளிதான், உன் உள்ளத்தில ஒளி இருந்தா போதும். அடுத்த நாள் மேகம் பரவியது. சூரியன் மறைந்து விட்டான். சுட்டி குழப்பத்தில், இவன் போயிட்டானா, நான் இவ்வளவு தூரம் வந்தேன், ஆனா இவன் மறைஞ்சிட்டான் என அழுதது. அந்த மழையில் ஒரு சிறிய பனிப்பூ ஒன்று கண்ணில் பட்டது. அது சூரிய ஒளியைப் போல பிரகாசிக்கவில்லை, ஆனாலும் அதன் வெண்மையான மென்மை, அமைதி கொண்ட ஒளி சுட்டியை கவர்ந்தது. சுட்டி அந்த சிறிய வெண்பூக்களை பார்த்து நின்றது. அவற்றின் மீது மழைத்துளிகள் சூரிய ஒளியில் பிரகாசிப்பதைப் போல் ஒளிர்ந்தன. அந்த தருணத்தில் சுட்டிக்கு உணர்வு வந்தது. நான் தேடி வாடிய சூரியன் இங்கேயே இருந்திருக்கிறான், இந்த மென்மையான ஒளி, இந்த அமைதியான அழகுதான் என் சூரியன் என்றது. சுற்றும் அழகையும் காற்றின் இசையையும் பூக்களின் மான மேன்மையையும் உணர்ந்தது. பழைய மரங்கள், பழைய கிளைகள், அதில் சுட்டி மீண்டும் பாய்ந்தது. அவனை பார்த்து, பிடிச்சியா சூரியன என்று குரங்கு கேட்டது. சுட்டி சிரித்தபடி, அவன் வெளியில இல்ல, உள்ளில்தான் இருந்தான். குரங்கு திகைத்தது. அதுக்காக ஏன் இவ்வளவு பயணம் என்றது. ஏன்னா சில விஷயங்களை உணர சென்று பார்த்துத்தான் ஆகணும் என்றது சுட்டி. அந்த நாள் முதல் சுட்டி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. வானத்தை நோக்கி பாயும் ஒவ்வொரு பயணமும் சூரியனின் புதிய உருவத்தை காணும் ஒரு அனுபவமாகவே இருந்தது. இப்போது சுட்டிக்கு தெரியும், மகிழ்ச்சி தொலைவில் இருக்க வேண்டியதில்லை, அது நம் கண்கள் காணும் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. எல்லாமே நம் பார்வையில்தான். மகிழ்ச்சி எளியதிலே இருக்கலாம், சில நேரங்களில் நாம் தேடுவது நம் அருகிலேயே இருக்கக்கூடும், ஆனாலும் தேடும் பயணம்தான் நம்மை உணர்த்தும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.